வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. மீன் பிடிக்க போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. மீன் பிடிக்க போகிறக்கான நமக்கு டைமே கிடைக்க மாட்டேது. இன்றைக்கி வந்து வீடியோக்காக தான் வந்தேன். இன்றைக்கி மீன் அடிக்க வரல. மீன் எப்படி தண்ணிக்குள்ளே அப்படியே மேய்ஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது வந்து உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன், எப்படி வந்து ஹேண்ட்மேட் ஸ்லிங் ஷாட் ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எங்கிட்ட யூடியூப்பில் கீழே கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயே கேட்டிருந்தீங்க. நிறையா வந்து இதை கட்டாகி போயிடுது, இந்த நூல் வந்து கட்டாயிருது, பிரைடல் லைன் கட்டாயிருதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது கட்டாகாமல் இருக்கிறதுக்கு தான் சில டிப்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இது நம்ம இப்படி இழுத்தெல்லாம் இந்த பிரைடரை பிக்கவே முடியாது. 40 கிலோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது நம்ம சீக்கிரம் அறுக்க முடியாது. இது நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம மைண்டில் வச்சிட்டோம் அப்படின்னம்னா இந்த ஹேண்ட்மேட் ஸ்லிங் ஷாட்டில் வந்து அடிக்கும் போது கண்டிப்பாக இது வந்து கட்டாகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம நரம்பு சுற்றுறோம் இல்லைங்களா, நரம்பு சுற்றும் போது மேலேருந்து இப்படி கீழே வர்ற மாதிரி சுற்றிட்டு வரணுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். இதை ப்ராப்பராக பண்ணிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து உங்களுக்கு நரம்பு கட்டாகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த சைடுலேருந்து தான் உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு இப்போ நல்லா பிடிச்சிக்கணும். இப்போ பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த லைன் சம்டைம்ஸ் வந்து நம்ம சுற்றிட்டு வருவோம். சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி லாக் ஆகிருக்கும், இப்படி போட்டிருக்கும் சின்னதாக வந்து இதில் இப்படி லாக் ஆகியிருக்கும். அப்போ என்ன ஆகுனா இப்படி லைன் வந்து கரெக்டாக இப்படி ப்ராப்பராக போக முடியாது. இது வந்து தடுத்துடும். இப்படி தடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு தடைப்படுறதுனால இது கட்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அடிக்கும் போது இது மாதிரி இந்த விரலை இப்படி வச்சுக்கணும். இந்த விரலை வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கேயும் போய் சிக்காது மேக்ஸிமம். பாருங்க, இப்போ வந்து லூஸ் ஆகிடுச்சு. லூஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்படி வந்து மாட்டியிருக்கும். நம்ம பார்த்துருக்க மாட்டோம், கவனிச்சிருக்க மாட்டோம். அதனாலே வந்து லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மீன் இப்போ நிறைய மீன் அடித்தாச்சு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிரும். இந்த இடத்த வந்து மாற்றி இன்னும் 2-3 நாட்டு சேர்த்து போட்டிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கட் ஆகாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பிரைடட் லைனில் வந்து எந்த முடிச்சு உருவாகாமல் பார்த்தீங்கன்னா முடிச்சு உருவாச்சுன்னா இந்த இடத்துல எங்கே லாக் ஆகிக்கும். அப்போ போகும்போது கட்டாக இருக்கான சான்சஸ் இருக்குங்க. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. நம்ம அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து கீழ் சைடு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேல் சைடு வரக்கூடாது. இந்த கடைசி பார்ட் வந்து இது வந்து கீழ் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம இப்படி லாக் பண்ணிக்கிறோம். இந்த விரல் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வச்சுக்கோ. இப்போ மேலே இப்படி ஏற்றி பிடிக்காதீங்க, எப்போவுமே கீழே சேர்த்து இப்படி பிடிச்சிங்கன்னா கையில் இருக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு நம்ம இப்படி அடிச்சுட்டு இந்த கை இப்படியே தான் இருக்கும். இது நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ இந்த ஃப்ளோ வந்து கன்யூஸ் ஸ்லோவாக இப்படி போகும். நீங்கள் சம்டைம்ஸ் வந்து கை என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி வச்சுருவீங்க. அப்போ என்னன்னா லைன் இப்படி போகாது, தடுக்கும் போது வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. கை இப்படி இருக்கிற கை இப்படியே இருந்தால் லைன் வந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் கன்யூஸாக. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து லைன் கட்டாகிறதுக்கான சான்சஸ். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு ஃபிஷிங் மெட்டீரியல்ஸ் வேணும்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பர் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். உங்களோட கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.